எவ்வளோ பெரிய விஷயத்த சிம்பிளாக சொல்லிட்டு இப்போ ரியலைஸ் பண்ணிட்டேன். தயவு செய்து காது கொடுத்து கேட்டுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க, உஷாராயிக்கோங்க. என்னன்னா, நண்பர்களை தயவு செய்து நம்பாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனால தான் ஏமாந்தேன்னு நினைச்சேன். ஆனா அந்த ஒருத்தனே வந்து எனக்கு தெளிவுபடுத்தி, நான் எல்லாராலும் ஏமாந்துருக்கேன்ற அளவுக்கு ஒரு புரிதலை கொடுத்தான். ஏன் நண்பர்களை நம்பாதீங்கன்னா, நம்பிக்கை துரோகம். அதாவது நம்பிக்கை துரோகம் என்றது யாரால நடக்கும்னா, நம்ம நம்புற ஒரே ஒரு பர்சன் யாரா இருக்குன்னா, அதிகபட்சம் வந்து வெளியாள்லாம் இருக்க மாட்டோம். நம்ம நண்பர்களை தான் அதிகமாக நம்புவோம். ஸோ எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்கள நம்பும் போது அவங்கள ஏமாத்தினா அது நம்பிக்கை துரோகமாக மாறிடும். ஸோ தயவு செய்து நண்பர்கள் மேலே இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதிக நம்பிக்கை வைக்காதீர்கள், 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 வைக்காதீர்கள். இது வந்து சைக்காலஜின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல அட்வைஸ்னு வச்சுக்கோங்களேன். தயவு செய்து நம்பாதீர்கள் மக்களே, நம்பாதீங்க, நம்பாதீங்க, நம்பாதீங்க. எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே செஞ்சு விட்டு போயிடுவாங்க. அதை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு